ஹாய், வெல்கம் டு ShiazLife. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம மூணார் ட்ரிப்போட லாஸ்ட் டே வந்து பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இருக்கிறது வந்துட்டு ஃபாரஸ்ட் கவுண்டி அப்படின்னு மூணாரில் ஒரு ரெசார்ட்டில். ஸோ இதோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலாம்னா மேலே காட்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் வந்துட்டு நம்ம இங்கே வந்து ஃபுட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ட்ரெக்கிங் வந்து இருக்கும். ஸோ நாங்கள் அந்த ட்ரெக்கிங்க்கு வந்து போக மிஸ் பண்ணிட்டோம். பட் நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து போங்க, சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் கவுண்டி ரெசார்ட் பற்றி சர்ச் பண்ணும்போது அவங்க ட்ரெக்கிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு போனீங்க, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம், மார்னிங் லேட்டாக எழும்பி. ஸோ மார்னிங் வந்துட்டு ஒரு 7:38 போல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த க்ளவுட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன ஃப்ரண்ட்லேருந்து பேக் கேமரா ஃப்ளிப் ஆகுமா வீடியோவில்? நாங்கள் அங்கே டிஃப்ரெண்ட்டாக நிறைய பூச்சி வந்து பார்த்தோம். இந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிறது இல்லையா. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னெல்லாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். மார்னிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரெட் அண்ட் ஜாம் இருந்துச்சு, உப்புமா இருந்துச்சு, அப்புறம் கடலைக்கறி இருந்தது, அப்புறம் வந்துட்டு பூரிக்கு உள்ள மசாலாவும் இருந்துச்சு, அப்புறம் பாயில்டு எக்கும் வச்சுருந்தாங்க. அது கூட வந்துட்டு நம்ம காஃபி டீனா டீ இந்த மாதிரி வந்துட்டு அங்கே இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து தேவையானதெல்லாமே வந்து எடுத்துக்கலாம். வச்சுக்கோ, அங்கே உடச்சிக்கோ. காஃபி எடுத்துக்கலாம். டிஷ்யூ ஒன்று எடுத்தேன் பாரு, இன்னொன்று எக்ஸ்ட்ரா இதுதான் இல்லையா டிஷ்யூ வைக்கவா? அண்ட் எனக்கு வந்துட்டு இங்கே ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்திங்கன்னா, நிறைய ரோஸ் வந்து நின்றுச்சு. அவங்க ஆக்சுவலி அதை வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய டைப்ஸ் ஆஃப் ரோசஸ் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது, பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. செக் அவுட் வந்துட்டு நம்மளுக்கு 11 o'clock நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ரூம் டூர் வந்து காமிச்சிறேன். அங்கே வந்துட்டு ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ரூம் இருக்குது. அதில் வந்துட்டு நாங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ரூம்னு சொல்லி எடுத்திருந்தோம். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3200 கிட்ட தான் வரும், ஜிஎஸ்டி எல்லாமே வந்து சேர்த்து. ஸோ எங்களுக்கு வந்துட்டு அந்த ரிசப்ஷன் ஏரியாவுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ரூம் கொடுத்துருந்தாங்க. அது கூடவே வந்து பால்கனியும் வரும். ஸோ ரூம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் கிளம்பும் போது நான் வந்து சின்னதாக ஒரு ரூம் டூர் வந்து எடுத்திருந்தேன், அதனால தான் இவ்வளோ கேவலமாக இருக்குது. மற்றபடி வந்துட்டு ஒரு 10க்கு வந்துட்டு ஒரு 7.5 ஒரு 8 கிட்ட கொடுக்கலாம். ஸோ என்ட்ரன்ஸில் ஏறினதுமே வந்துட்டு லெஃப்ட் சைடில் ஒரு திவான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கிட்ட வந்துட்டு ஒரு கபோர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டேபிளில் வந்துட்டு ஆயில், அப்புறம் தண்ணி இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் காட்டும் வந்து நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து இப்போ குழச்சி போட்டிருக்கோம், அதனால் அப்படி இருக்குது. அண்டு இதுக்கிட்டேயுமே வந்துட்டு ஒரு லக்கேஜஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் குட்டியாட்டு 2 ஸ்டூல் மாதிரி, குட்டி சேர் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் பாத்ரூமே வந்துட்டு ஓரளவு நீட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த பால்கனி வியூவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே தொடர்ந்து நம்ம வந்து வெளியே வந்தோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு பால்கனி இருக்கும், 2 சேர் வந்து கொடுத்துருந்தாங்க. வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த வியூவிலேருந்தே நம்ம வந்துட்டு அந்த பிரிட்ஜ், அங்கே உள்ள ஸ்பெஷாலிட்டியான ஒரு பிரிட்ஜு உண்டு இல்லையா, ஸோ அதை வந்து பார்க்கலாம். நாங்கள் போகும்போது வெயில் இருந்து இல்லையா. ஸோ இது ஒரு வின்டர் டைம் வந்து போனீங்கன்னா இந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே எப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு வின்டர் டைம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து போகிறதுக்கு வந்து ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம், பாதி அளவு மட்டும். அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுறோம். ட்ரிவாண்ட்ரத்தில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் வீட்டுக்கு. பட் நாங்கள் வந்துட்டு ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இங்கேருந்து கிளம்புனதே லேட்டாக கிளம்புனோம். இதுக்கிடையில் பஸ்ஸும் வந்து லேட் ஆகிடுச்சு, ரயில்வே ஸ்டேஷன் போகக்கூடிய பஸ்ஸும் அப்படி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெயின் இல்லை பஸ் எதாவது புக் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரத்தையும் வந்து கிளம்புங்க. ஸ்டில் எங்களுக்கு இந்த பிளேஸை வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இங்கே 1
ஒன் டே வந்து ஸ்டே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நாங்கள் வந்து என்ன நினச்சிருக்கோம்னா, இனி ஃபேமிலியாக வந்து இங்கே ஒன் டே வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஃபேமிலியாக ஸ்டே பண்ணுறதுக்கு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள் கூட வரதுக்கெல்லாம் இந்த பிளேஸ் வந்து சூப்பராக இருக்கும். கிளம்பும் போதும் பார்த்திங்கனாலும் அதே ஜீப்பில் நம்மளை வந்துட்டு எங்கே கூட்டிகிட்டு வந்தாங்களோ அங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அங்கே இருந்துட்டு ஆட்டோலாம் நிற்கும். ஸோ அது வழியாக நம்ம வந்து மெயினான மூணார் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வந்துடலாம். இந்த ஜீப் சஃபாரியும் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். என்னோடய இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அண்ட் லாஸ்ட்டாக போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கேரளா ஃபேமிலி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணோம். ஏன்னா வந்துட்டு அவங்க அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருந்தாங்க எங்கள் கூட. ஸோ நாங்கள் வந்து அவங்கள வந்து ரொம்பவே மிஸ் பண்ணோம். அண்ட் இந்த பிளேஸை மிஸ் பண்ணுறோம். பட் ஸ்டில் நாங்கள் இன்னொரு நாள் போகணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப் கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் ஸ்டாலெல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஷாப்பில் இறங்கி இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து வாங்கிட்டு போனோம். இது ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட்டெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று வந்து ட்ரை பண்ணியிருந்தோம், மசாலா போட்டு ஸ்வீட் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். காரமாக இருக்கும், பட் அதுவும் வந்துட்டு ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான். இந்த மாதிரி ஆரஞ்ச் சாக்லேட், டார்க் சாக்லேட், பிஸ்தா சாக்லேட், ஒயிட் சாக்லேட், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஸ்வீட் ஐட்டம் வந்து இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு 250 கிராம் சாக்லேட் வந்து 250 ருபீஸ் அப்படின்னு வாங்கியிருந்தோம் அந்த கடையில். எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. நம்ம வந்து ஏறின ஆட்டோலே வந்து கேட்டோம் அப்படின்னா அவங்களே வந்துட்டு நல்ல ஸ்வீட் ஷாப் வந்து இறக்கி விடுவாங்க. இன்றைக்கி நிறைய இருந்துச்சு. கொக்கோ பவுடர், அப்புறம் வந்து பெப்பர், சின்னமன், இந்த மாதிரி எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த டீ இருக்குது இல்லையா, ஸோ டீயில் வந்துட்டு இந்த ஏலக்காய், இஞ்சி இதெல்லாம் வந்துட்டு க்ரஷ் பண்ணி போட்டு ஒரு பேக்கெட் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து வாங்கியிருந்தோம். டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம நார்மலாக கடையில் வாங்குறத விட அங்கேருந்தே ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது இன்னுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.